வெல்கம் டு மில்கிஸ் கிச்சன். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னே கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உடனுக்குடனே வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வரும். தீபாவளிக்கு தட்டை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. காரமான தட்டை இது. ஒரு அடுப்பில் கடாயை வச்சுக்கிட்டு 4 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க. மிக்சியில் போட்டு பவுட்ரு பண்ணி வச்சுக்கோங்க. அதே கடாயில் ஈர அரிசி மாவு எடுத்துக்கிட்டேன். 3 மணி நேரம் ஊற வச்சு காய வச்சு மிக்சியில் பவுட்ரு பண்ணிக்கிட்டேன். நல்லா ட்ரை பண்ணிவிடுங்க. மாவை நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டேங்க. கடாயில் 1/2 லிட்டர் எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். எண்ணெய் நல்லா காய வச்சுடுங்க. மிளகாவும் பூண்டும் ஊற வச்சு 10 நிமிஷம் பேஸ்ட் பண்ணி வச்சுக்கிட்டேங்க. இது காரமாக இருக்கும் தட்டை. உளுத்த மாவை இதை மாதிரி ஜலிச்சு எடுத்துக்கங்க. இந்த கட்டிலாம் இருந்தால் வெடிக்கும். உளுந்த மாவு ரெடி ஆயிடுச்சு. உடச்ச கடலை பவுடர் 2 டம்ளருக்கு 1/4 டம்ளர் உடச்ச கடலை பவுடர் சேர்த்துக்கிட்டேன். உளுந்த மாவு 4 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். இந்த அளவு தான் கரெக்டாக இருக்கும். 2 டம்ளர் எடுத்துக்கிட்டேன் நான். எல்லாம் சேர்ந்தாப்பல கிளறி விடுங்க. சால்ட்டு தேவையான அளவு போட்டுக்கங்க. 1 ஸ்பூன் எடுத்துக்கிட்டேன். பெருங்காயத்தூள் எடுத்துக்கிட்டேங்க. சீரகம் வாசனைக்கு போட்டுக்கிட்டேங்க. கருவேப்பிலையை துண்டாக கட் பண்ணி போட்டுக்கிட்டேன். இது ரொம்ப வாசனையை கொடுக்கும், அதனால் சேர்த்துக்கங்க. இதை கடலைப்பருப்பு ஒரு 1/2 ஹவர் ஊற வைங்க. அதையும் சேர்த்துக்கங்க. பூண்டு மிளகாய் பேஸ்ட்டையும் சேர்த்துக்கிட்டேங்க. எல்லா பொருட்களையும் சேர்த்து நல்லா கலந்துக்கங்க. நல்லா கலந்து விடுங்க சேர்ந்தாப்பில். கடாயில் காயிற எண்ணெயை ஒரு கரண்டி விட்டுக்கிட்டேங்க. இது நல்லா கிறிஸ்பி கொடுக்கும். சூடாக எண்ணெய் இருக்கிறதால ஸ்பூனில் கலந்துக்கிட்டேன். எண்ணெய் சூடு ஆறந்தும் கையில் போட்டு பிசைஞ்சுக்கங்க. தண்ணி விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அழுத்தமாக பிசைங்க. ரொம்ப தண்ணியாக பிசைஞ்சிடாதீங்க, தட்டை ப்ரெஸ் பண்ண வராது. இந்த மாதிரி உருண்டைங்களாக உருட்டி எடுத்துக்கங்க. எந்த சைஸ் வேணுமோ அவ்வளோ உருண்டை பண்ணிக்கங்க. ரொம்ப காரமாக டேஸ்ட்டாக இருக்கும் இந்த தட்டை. பூரி ப்ரெஸ் பண்ணுறதுல எடுத்துக்கிட்டேங்க. 2 பக்கமும் பாலித்தீன் கவர் வச்சு எண்ணெய் தடவிக்கிட்டு இதை மாதிரி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். சீக்கிரமும் பண்ணலாம். இந்த மாதிரி ரொம்ப மெலிசாக வருது பாருங்கள் ப்ரெஸ்ஸிங்கில். கொஞ்ச நேரத்துலேயே நிறைய தட்டை செஞ்சிடலாம் இந்த ப்ரெஸ்ஸிங்கில் போட்டிங்கன்னா. எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஸ்லோ பண்ணிக்கிட்டு தட்டையை 1 பை 1 போடுங்க. மேலே வருது பாருங்கள், நல்லா வெந்து திருப்பி போடுங்க. அடுப்பை ஸ்லோவாக வச்சாதான் நல்லா தட்டை வேகும், கிறிஸ்பியாக வரும். ரொம்ப ஈஸியாக வீட்லேயே தீபாவளிக்கு இந்த தட்டையை செஞ்சு பாருங்கள். கிறிஸ்பியான தட்டை ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.